जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम। जय श्री राधा गोपाल जी करुणम। जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम। जय श्री रूप रघुनाथ करुणम। जय श्री पुरभाதி महाराज கருணம். என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். हरे कृष्णा हरे कृष्णा प्रभु। हरे कृष्णा माताजी. हरे कृष्णा. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா நம்ம மிகப்பெரிய வேத ஒரு டாப் மோஸ்ட் சாஸ்திரம். அது படிக்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இருந்தாலும் வைஷ்ணவோட கருணையோட, பக்தரோட கருணையோட, புரோபாட் கருணையோட நம்ம படிக்கணும். எல்லா ஆச்சாரியிடம் வேண்டிக்குவோம். ஜெய ஸ்ரீலா ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாச, ரகுநாத பட்ட ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, ஆறு ஷட கோஸ்வாமி கிட்டையும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கிட்டையும், ஜெய ஸ்ரீல ரூப ரகுநாத கருணையுடனும் நம்ம சைத்தன்ய மகாபுடைய தூய்மையா பக்தர் கருணையுடன் நம்ம இன்னைக்கு சைத்தன்ய சேதவங்களை கவனிப்போம். கிளாஸுக்கு கூடிய அனைத்து பகுதிக்கும் அடியும் பெரிய வணக்கங்கள். என் மகாபிரபு பக்தர்களுக்கு கருணையோட ஒரு வாட்டு ஹரே கிருஷ்ணன் மகாமனாசிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரி. ஜெய ஸ்ரீல பிரபாஜி மகாராஜ் கௌரங்க மகாபிரபு. ஓகே, சைத்தன்ய சரிதாமிரதா ஆதிலீலா அத்தியாயம் 1. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆன்மீக ஆச்சாரியர்கள். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் எத்தனை? இன்னைக்கு ஸ்லோகம் எத்தனை ஸ்லோகம் இன்னைக்கு? டெக்ஸ்ட் சொல்ல முடியும்? 55 பிரபு. எஸ், 55, 55. ஓகே, யார்கிட்ட பகவத்கீதை யார்கிட்ட இது இல்லையோ, என்னது சைத்தன்ய சரிதாமிரதம் இல்லையோ, நீ வேத பேச வந்துக்கலாம். வேத சேதா இருக்கிறவங்க புக்கு வந்துக்கலாம். யதா மஹந்தி பூதானி பூதேசாஸ்வசேஸ்வனு பிரவிஷ்டாய பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வஹம். யதா மஹந்தி பூதானி பூதேசாஸ்வசேஸ்வனு பிரவிஷ்டயா பிரவிஷ்டானி ததா தேஷு ந தேவஹம். யதா போல, மகந்தி பிரபஞ்சத்தின், பூதானி மூலக்கூறுகள், பூதேஷு உயிர்வாளிகளில், உச்ச அவசேஷு பிரம்மாண்டமாகவும் மிகச் சிறியதாகவும், அணு பின்னர், பிரவிஷ்டானி உள்ளே அமைந்துள்ளது, அப்பிரவிஷ்டானி வெளியே அமைந்துள்ளது, ததா அதுபோல, தேசு அவற்றில், நா இல்லை, தேசு அவற்றில், அகம் நான். மொழிபெயர்ப்பு: ஜட மூலக்கூறுகள் எவ்வாறு எல்லாம் உயிர்வாளிகளில் உடலுக்குள்ளும் உள்ளும் நுழைந்து அதே சமயத்தில் அவர்களுக்கு வெளியிலும் இருக்கின்றனவோ, அதுபோல எல்லா பௌதிக படைப்பிற்குள்ளும் நான் இருக்கின்றேன். அதே சமயத்தில் நான் அவற்றினுள் இல்லை. ஓகே, இங்கிலீஷ் படிங்க. As the material elements enter the bodies of all living beings and yet remain outside them all, I exist within all material creation and yet am not within them. Thank you, Mataji. கேஷ்வ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா புரோமான பொருளுக்கு ஜெய். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஸ்தூல ஜட பொருட்களும் மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய சூட்சும ஜட பொருட்களும் இணைந்து இந்த பௌதிக உலகில் உடல்களை உருவாக்குகின்றன. இருப்பினும் அவை உடலுக்குள்ளும் வெளியிலும் உள்ளன. எந்த பௌதிக படைப்பை எடுத்து கொண்டாலும் அவை ஜட பொருள்களில் பலதரப்பட்ட கலவையே அன்றி வேறல்ல. இந்த பொருட்கள் உடலுக்குள்ளும் உள்ளன, உடலுக்கு வெளியிலும் உள்ளன. உதாரணமாக, ஆகாயம் அண்ட வெளியில் உள்ள போதிலும் அஃது உடலினுள்ளும் நுழைகின்றது. அதுபோல பௌதிக சக்திக்கு காரணமாக முழுமுதற் கடவுள் ஜட உலகிற்கு உள்ளும் இருக்கின்றார், அதுக்கு வெளியிலும் இருக்கின்றார். ஓர் உடலினுள் ஆத்மா இல்லாவிடில் அந்த உடல் வெறும் வளர்ச்சி பெற முடியாததோ அதுபோல ஜட உலகினுள் முழுமுதற் கடவுள் இல்லாவிடில் பிரபஞ்சம் உடல் வளர்ச்சி பெற முடியாது. பரமாத்மாவின் வடிவில் பரம புருஷ பகவான் பௌதிக தோற்றத்தினுள் நுழைந்தவதால்
நுழைவதால் தான் மொத்த உலகம் நிலைத்து வளர்ச்சி பெறுகின்றது. எங்கும் வீட்டிற்கும் தமது பரமாத்மா அம்சத்தினால் பரம புருஷ பகவான் மிகப்பெரிய உயிரிலிருந்து மிக நுண்ணிய உயிர் வரை எல்லா உயிரினுள்ளும் நுழைகின்றார். பணிவு என்னும் ஒரே தகுதியை கொண்டு சரணடைந்த ஆத்மாவாக மாறக்கூடியவனால் மட்டுமே பரமபுருஷ பகவானின் இருப்பை உணர முடியும். பணிவை மென்மேலும் வளர்ப்பதற்கு தகுந்தாற்போல் ஆன்மீக அனுபவத்தை உணர முடியும். அதன் மூலமாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை நேருக்கு நேராக சந்திப்பதை போல முழுமுதற் கடவுளை ஒருவனால் இறுதியில் சந்திக்க முடியும். முழுமுதற் கடவுளின் மீது தெய்வீக பற்றுதலினை வளர்த்து கொண்ட காரணத்தினால் தனது அன்பிற்குரிய அவரது இருப்பினை சரணடைந்து ஆத்மாவினால் எங்கும் உணர முடிகிறது. அவனால் எல்லா புலன்களும் அந்த பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தெய்வீக பூமியான பிருந்தாவனத்தில் கற்பக மரத்தில் அடியில் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமைந்துள்ள அழகிய காதலரான ஸ்ரீ ராதாகிருஷ்ணரை காண்பதில் அவனது கண்கள் ஈடுபட்டுள்ளன. பகவானுடைய தாமரை திருவடிகளில் ஆன்மீக நறுமணத்தை நுகர்வதில் அவனது நாசிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அதுபோல வைகுண்டத்தின் செய்திகளை கேட்பதில் அவனது காதுகள் ஈடுபட்டுள்ளன. அவனது கரங்களோ பகவானின் மற்றும் அவரது அடியார்களின் தாமரை திருவடிகளை பற்றி கொண்டுள்ளன. இவ்வாறாக ஒரு தூய பக்தனுக்கு உள்ளேயும் வெளியேயும் பகவான் தோற்றமளிக்கின்றார். இயல்பான அன்பு என்னும் கயிற்றினால் பகவானை பக்தனையும் கட்டக்கூடிய பக்தி உறவின் ரகசியங்களில் இதுவும் ஒன்றாகும். இந்த அன்பை அடைவதே ஒவ்வொரு உயிர்வாளியின் வாழ்வின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். யதா மஹந்தி பூதானி பூதேஷஸ்வசேஸ்வனு பிரவிஷ்டான்யப்ரவிஷ்டானி ததா தேஷு ந தேஷ்வஹம். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓகே, தொடர்ந்து பகவான் எதை பத்தி இங்க பேசுறா, இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஓகே ஜட மூலக்கூறுகள், அதாவது ஜட மூலக்கூறுகள் என்ன சொல்லுவாங்கன்னா எலிமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த உலகத்துல பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு. ஓகே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஃபயர், ஈத்தர், அப்புறம் ஏர், அப்புறம் நிலம், சாயில் இருக்கு, நீர், வாட்டர் இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி 5 பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்ச மகாபூதங்கள் இல்லாம எதுவுமே இல்லை. இந்த பஞ்ச மகாபூதங்கள் வெளியிலயும் இருக்கு, நம்ம உடம்புலயும் இருக்கு. அதே போல பகவான் எப்படி சரி நம்ம உடம்புல எப்படி நம்மளுக்கு ஆத்மா இருந்தா எப்படி உடல் நம்மளுக்கு செயல்படுதோ, எப்படி நம்ம மூவ்மெண்ட் கிடைக்குதோ, அதே போல ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்புக்கு எந்த வேலையும் இல்லை. அதே போல இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல பகவான் இருக்கும்போது தான் இந்த பிரபஞ்சம் நிலையா நிற்குது, நிலையா ஓட முடியுது. இந்த பகவான் இங்க இல்லைன்னா, அவர் சக்தி இல்லைன்னா இந்த ஜட உலகமே இயங்காது. இது இதான் பேசிக்கா சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. ஓகேவா, இப்ப இந்த ஸ்லோகத்துல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னதுன்னா, பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அட் த சேம் டைம் நான் அதே சமயத்தில் நான் அவற்றினும் இல்லை, நான் அதே சமயத்துல நான் இல்லைன்னு சொல்றாரு. இத எப்படி உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு புரிஞ்சதை எனக்கு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். முடிஞ்சிருக்கு ட்ரை பண்ணுங்க, எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பகவான் என்ன சொல்றாரு, நான் எல்லா விஷயத்துக்குள்ளயும் உள்ளுக்குள்ள இருக்கிறேன், ஆனா நான் இல்லைன்னு சொல்றாரு. பாருங்க அந்த லைனை பாருங்க. பௌதிக படைப்பினுள் நான் இருக்கின்றேன், பௌதிக படைப்புல நான் இருக்கிறேன், அதே சமயத்தில் நான் அவரினுள் இல்லை, நான் அதுல இல்லை, நான் எல்லாத்துக்கும் இருக்கிறேன், ஆனா நான் இல்லைன்னு சொல்றாரு. இருக்கு ஆனா இல்லை. இது எப்படி புரியுது, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? அது சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்ற பார்க்கலாம். ஓகே, நான் புதுசா வந்திருக்காங்க, அவங்க சரி சொல்றேன். பகவான் ஜட புழக்கத்துல ஜட படைப்புல மெட்டீரியல் கிரியேஷன்ல நான் இருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அட் த சேம் டைம் நான் அதுல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இத நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? ஹரே கிருஷ்ணா. பிரபு, அவங்கவுங்க சுதந்திர இதுல அவர் தலையிடல, நான் இல்லைன்னு சொல்றாரு பிரபு. ஓகே, அவங்க சுதந்திர தலையில சொல்றாரு. ஓகேவா,
சரி, வெரி குட். நல்ல பதில் மாதிரி. சந்திப்போம் மாதஜி. சந்திருப்போம் மாதஜி. ஓகே, சொல்லுங்க வேற. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதஜி. ஹரே கிருஷ்ணா, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்ப கிருஷ்ணா வந்து இப்ப வந்து ஒரு அகோங் மாதிரி, அவருதான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனா வேலை செய்யறவங்க வந்து அதுக்கு கீழே உள்ள மந்திரிங்க, அந்த மாதிரி என்னோட புரிதல். ஓகே, வெரி குட். வெரி குட், வெரி குட். அதாவது வந்து இன்னைக்கு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம பகவான் வந்து என்ன சொல்றாருன்னா, பூசா வந்தவங்களுக்கு இப்போ போனவங்களுக்கு சேர்த்து சொல்றேன். பகவான் கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சக்தி இல்லாம, நான் இல்லாம இந்த ஜட படைப்பு படைக்க முடியாது, மெட்டீரியல் கிரியேஷன் நடக்காது. ஆனா நான் அதுல இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இது உங்களுக்கு எப்படி புரியுது? உங்களுக்கு அது என்னவா? சொல்லுங்க பிரபு. ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க பிரபு. லட்சுமண பிரபு. பகவான் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கான இல்ல, ஆனா அவர் இருக்காரு, எல்லாமே இருக்காருதான். ஆமா, ஆனா அவர் வந்து பற்று வைக்கல, அது மேல பற்று இல்ல. அவர் துறவி தானே, அது மேல பற்று இருக்காது, ஆனா இருக்காரு தானே, நமக்கு பரமாத்மா ஜீவாத்மா இருக்காரு தானே. அவர் எல்லாமே எதுவும் நடக்காது. நான் அசைந்த ஆசை ஆகல் மேலான்னு சொல்றாரு. அதாவது அவருக்கு இது மேல பற்று இல்ல சொல்றீங்க. ஓகே, வெரி குட் பிரபு. நல்ல பதில். ஓகே, அடுத்து ஸ்னேகாமதி. மைக் தோந்தீங்க நினைக்கிறேன். Krishna Prabhu, one of the criteria of Bhagavan, his criteria is renunciation. He got no attachment on anything, but he is the creator of everything. Anadir Adir Govinda. So he is created everything, but he got no attachment in anything. Renunciation. ஓகே, குட் மாதாஜி. வேற? தேங்க்யூ மாதாஜி. அடுத்து வேற உங்களுக்கு அது என்ன புரியுது? ஏன்னா இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் பகவத்கீதையும் சொல்றாரு, பாகவதிலையும் வரும், இந்த செய்தியில சைத்தன்ய சரிதாமத்திலும் வருது. நான் இந்த கிரியேஷன், இந்த படைப்பை நான் வந்து என்னோட சக்தியில் நான் தான் படைக்கிறேன், ஆனா நான் அதுல இல்ல. அது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து கன்வே ஆகுது? எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? சும்மா ஏதோ தான முடியும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கூடாது. இது பகவானோட சக்திகள், இதெல்லாம் இல்ல பகவான் ஒப்புலன்ஸ், பகவானோட ஐஸ்வர்யங்கள். சொல்லுங்க சுமதி மதிஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவான் எல்லாரோடலயும் இருக்கிறாருன்னு அர்த்தம், எல்லாரையும் படைச்சிருக்காரு. ஆனா அவர் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீடமா கொடுத்திருக்காரு பிரபு, யாருக்கும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணல. நம்ம விருப்பத்திலே நம்ம வாழ்ற மாதிரி, ஒரு நம்ம மெட்டீரியல் டிசைர் வாழ்ற மாதிரியே விட்டுட்டாரு அவரு. அவரை எதுலயும் நம்மள ஃபோர்ஸ் பண்ணல பிரபு. ட்ரை பண்ணணும், அதான் முக்கியம். நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்னு வெளியாகணும்ல. வெரி குட் மாதாஜி. சுமதி மாதாஜி, எங்க இருந்து நீங்க இருக்கீங்க? எங்க இருந்து, எந்த இஸ்கான் நீங்க? சிரம்பான் பிரபு. சிரம்பான். வெரி குட் மாதாஜி. சிரம்பானுக்கு ஹரிபோல். ஹரே கிருஷ்ணா. ஓகே, சொல்லுங்க வேற யாரும். அடுத்து உங்களுக்குள்ள என்ன இருக்கு தெரிஞ்சதுதான், அப்பதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு. அடுத்து இன்னும் ஒரு 2 பேர் வச்சு பேசுங்க. அடுத்து இன்னும் ஒரு ஆளு யாரு? தவறா இருந்தா பிரச்சனை இல்ல, இது நல்ல வாய்ப்பு. சரி, கிடைச்சிருக்கா? அடுத்த கருத்து தான் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க மாதாஜி. எனக்கு என்ன புரியுதுன்னா பிரபு, மேபி வந்து கிருஷ்ணா வந்து இந்த இந்த மெட்டீரியல் இதெல்லாம் படைக்கிறது, இந்த பூலோகெல்லாம் படைக்கிறது, மேபி நம்ம ஆசைப்படுறதுனாலதான் வந்து படைக்கிறாரு. ஆனா அவரோட சந்தோஷப்படி இது படைக்கல. அவருக்கு வந்து அதுல இது படைக்கிறதுனால எந்த சந்தோஷமும் இல்ல. பிகாஸ் நீங்க வந்து இது ஆசைப்பட்டனால இது படைக்கிறேன், அந்த மாதிரி. ஓகே, குட் ட்ரை. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, எல்லாரும் நல்லா ட்ரை பண்ணீங்க. வெரி குட். அதுல ஆல்மோஸ்ட் சில ஆன்சர்கள் இதெல்லாம் கரெக்ட் தான். பட் வந்து இது எப்படி ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, அது நம்ம கவனிச்சுக்கணும். அது நமக்கு தெரியணும். பகவான் அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து சர்வ வல்லமை படைத்தவர். இஸ் ஜெகநாத். அது வந்து லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். லார்ட் ஆஃப் ஜெகநாத் என்ன சொல்றோம்? லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். ஓகேவா? ஜெகம்னா வந்து என்னதுன்னா, அது எல்லாமே இருக்கு அதுல. ஓகேவா? அதுல வந்து ஸ்பிரிச்சுவல் உலகமும் இருக்கு, பௌதிக உலகமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. எஸ், அவர் வந்து இந்த ஜட உலகத்தை படைக்கிறது வந்து எதுக்காகனா, எந்த ஆத்மாக்கள் வந்து அந்த சுதந்திரத்தை தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை தவறாக பயன்படுத்தினாங்களோ, அந்த ஜீவாத்மாவை வந்து தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஜட உலகம். ஓகேவா? இந்த உலகத்தை வந்து பகவானுடைய சக்தியில தான் கிரியேட் பண்ணப்படுது. பகவான் சக்தி இல்லைன்னா இந்த மெட்டீரியல் உலகம் வந்து கிரியேட் ஆகாது, இந்த உலகம் வந்து படைக்கப்பட முடியாது. ஆனால் இந்த பகவான் இத வந்து என்ன பண்றாருன்னா,
அவரோட சக்தி வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3 சக்திகளுக்கு நான் சொல்லியிருக்கேன். அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி அண்ட் ததா சக்தி. இதுல 2 சக்தி முதல் நம்ம பார்ப்போம். நம்ம 2 சக்தியை மெயினா பார்க்கணும். அந்தரங்க சக்தி என் பகிரங்க சக்தி. அந்தரங்க சக்தி ஆன்மீக சக்தி, அதாவது அவர் கூட இருக்கக்கூடிய சக்தி. பகிரங்க சக்தி தான சக்தி, லோவர் எனர்ஜி. இது லோ எனர்ஜி. அது வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி மாயா சக்தி இல்லைன்னா ஜட சக்தின்னு சொல்லலாம். அந்த சக்தி பகவான் பின்புறம் உள்ளது, பகவான் பேக் சைட்ல உள்ளது. அதனால வந்து மாயா என்னைக்கு பகவான் முன்னுக்கு இருக்க மாட்டாங்க, மாயா என்னைக்கு பகவான் பின்னாடி இருப்பாங்க. மாயானா வந்து என்னன்னா இல்லாததை இருக்குன்னு காட்டுறது, இருக்கிறத இல்லைன்னு சொல்லி காட்டுறது. அதாவது ட்ரூத்த அன்ட்ரூத்தா கட்டுவாங்க, அன்ட்ரூத்த ட்ரூத்தா கட்டுவாங்க, உண்மையை பொய்ய கட்டுவாங்க, பொய்ய உண்மை கட்டுவாங்க. அப்ப ஜட உலக சக்தி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பகவானுடைய சக்தியில தான் படைக்கப்படுது. ஆனா அவருடைய டைரக்டான அந்தரங்க சக்தி மூலியமா படைக்கப்படல, அவருடைய பகிரங்க சக்தி மூலியமாக இது படைக்கப்படுது. அதாவது அவரோட பின்புற சக்தியால படைக்கப்படுது. அதனாலதான் நான் வந்து என் சக்தி தான் படைக்குது, ஆனா நான் அதுல இல்ல. பகவான் எப்பவுமே எங்க இருப்பார்னா அவருடைய டைரக்டாக இருக்கக்கூடிய அந்தரங்க சக்தியில தான் அவர் டைரக்டா அவர் இதுல இருப்பாரு. பகிரங்க சக்தி வேலை செய்யும் போது அவர் டைரக்டா அதுல இருக்க மாட்டாரு, அவர் இன்டைரக்டா இருப்பாரு. எல்லா இன்ஃபர்மேஷன் அவருக்கு போகும். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜட உலகம் பகவானுடைய இன்டைரக்டான, அதாவது நேரடியான சக்தியில படைக்கப்படல, அவரோட மறைமுகமான சக்தியால படைக்கப்படுது. ஆனா அவரோட சக்தி அது இருந்தாலும் அவர் இல்லைன்னா அந்த சக்தி இருக்காது பாருங்க. அப்ப அவர் சக்தியால தான் படைக்கப்படுது. ஆனா நான் அதுல இல்லைன்னா நான் அதுல பங்கு எடுத்துக்கல. என்னோட டைரக்டான சக்தியில மட்டும்தான் பகவான் அதுல பங்கெடுப்பாரு. அவர் இன்டைரக்டான சக்தியில அவர் நேரடியா வர மாட்டாரு, ஆனா அவர் மறைமுகமா இருப்பாரு. ஆனா அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் போகும், ஆனா அவர் டைரக்டா சம்பந்தப்பட மாட்டாரு. இந்த விஷயம் யாருக்கு புரியல கையை தூக்கலாம், இல்ல கேட்கலாம். இத கிளியர் பண்ணணும். இந்த திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க பிரபு. சாரி பிரபு. சோழல ஒண்ணும் வேணாம், அது கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, அதாவது பாருங்க, பகவானுக்கு அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி என் ததா சக்தி 3 சக்திகளுக்கு. அந்தரங்க சக்தி ஸ்பிரிச்சுவல் பொட்டன்சி, ஆன்மீக சக்தி. பகிரங்க சக்தி லோவர் பொட்டன்சி, மாயா சக்தி இல்ல ஜட சக்தி. ததா சக்தி வந்து பாத்தீங்கன்னா அது நடுத்தர சக்தி, மார்ஜினல் பொட்டன்சி. ததா சக்தியை விட்டுருங்க. இப்ப அந்தரங்க சக்தி என் பகிரங்க சக்தி 2 சக்தி இருக்கு பாருங்க. அந்தரங்க சக்தியில பகவான் தன்னையே நேரடியா அதுல ஈடுபடுத்திக்குவாரு. ஏன்னா அது பகவான் கிட்ட இருக்கக்கூடிய முன்னுக்கு இருக்கக்கூடிய சக்தி. பகிரங்க சக்தி லோவர் எனர்ஜி, அதாவது மாய சக்தி பகவானுக்கு பின்புறத்தில் உள்ளது, பேக் சைட்ல உள்ளது. அதுல பகவான் நேரடியா தலையிட மாட்டார். ஓகே மதஜி? அப்ப பகவான் என்ன பண்றாருன்னா இந்த ஆன்மீக உலகம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பகவான் சம்பந்தப்பட்ட எல்லாமே, இது எல்லாமே அந்தரங்க சக்தி. பகவானுக்கு பூமிக்கு வருது, லீலைகள் செய்யறது, அப்புறம் வந்து எல்லாமே பண்றதெல்லாம் அந்தரங்க சக்தி. ஆனா அந்த ஜட சக்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மாயா சக்தி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகிரங்க சக்தி. அப்ப அது அந்த சக்தி வந்து யார்கிட்ட இருந்து வருது? பகவான் கிட்ட இருந்து தான் வருது. ஆனா அது பகவான் கிட்ட இருந்து டைரக்டா முன்னுக்கு வருது கிடையாது. பகவானோட பின்புற சக்தி, அதான் மாயா சக்தி. அதுல பகவான் என்னைக்கு மாயா சக்தியில டைரக்டா பங்கெடுத்துக்க மாட்டாரு, அதுல இன்டைரக்டா தான் இருப்பாரு, மறைமுகமா அவர் உள்ளுக்குள்ள இருப்பாரு, அவர் டைரக்டா பங்கெடுத்துக்க மாட்டாரு. இப்ப உதாரணம் வந்து பாருங்க, மகாபாரத போர் வந்து நடக்குது, ஆனா அது பகவானோட சக்தியில் தான் நடக்குது. ஆனா நீங்க பாருங்க, அவர் போய் எல்லாத்தையும் இப்படி சாவடிக்கல, அவரோட சக்தி என்ன பண்ணுது, அது எல்லாரையும் சாவடிக்குது. இவங்க அவங்க சண்டை போடுறாங்க, அவங்க சண்டை போடுறாங்க, ஏன்னா மாயா உள்ளுக்குள்ள வேலை செய்யுது. அப்ப இந்த மாய ஜட உலகம் வந்து எப்படின்னா இந்த பகவான சக்தியில தான் இது இயங்கிட்டு இருக்கு. ஆனா அது டைரக்டான சக்தியில இல்ல, அது இன்டைரக்டான சக்தி, மறைமுகமான சக்தி. மறைமுகமான சக்தி என்ன சக்தி? அவர் பின்னாடியிலேருந்து வரக்கூடிய சக்தி, அது தாழ்ந்த சக்தி. அதுதான் இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்து கிரியேஷன் உருவாக்குது, எல்லாம் பண்ணுது. ஓகேவா? அப்போ 2 வகையான கிரியேஷன் நடக்குது, 2 வகையான படைப்பு நடக்குது. ஒண்ணு பகவான் என்ன பண்றாரு, அந்த சக்தி மூலியமாக என்ன பண்றாரு, அது எல்லாமே வந்து காரணம் உதவி சாய் விஷ்ணு. விஷ்ணு இருக்காருல, காரணம் உதவி சாய் விஷ்ணு. அவர் தான் இந்த கருமா இருக்கா இருக்கிற இடத்துல வந்து படுத்திருப்பாரு, அங்க ஒண்ணுமே இருக்காது. இது தயவு செய்து இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதை. ஓகேவா? இந்த உலகம் எப்படி படைக்கப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக உலகம் ஃபுல்லா ரவுண்டா வெள்ள வெளிச்சமா இருக்கும், அதுல ஒரு இடம் மட்டும் இருட்டாகும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகா தத்துவம். அதுதான் மகா தத்துவம், ஒரு இடம் இருட்டாகும். அந்த இருட்டுல முதல் விஷ்ணு இருப்பார். யாரு? காரண உதக சாய் விஷ்ணு. அந்த காரண சாய் விஷ்ணு ஜஸ்ட் அப்படியே மிதந்துட்டு இருப்பாரு. அங்க பாம்பு இருக்காது, தண்ணி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து அப்படியே மிதந்துட்டு இருப்பாரு. அப்படியே அவர் பாட்டு கருப்பா இருக்கும், ஃபுல்லா கருப்பா இருக்கும், அவரு கருப்பா இருப்பாரு. ஆனா ஜெகஜோதி அப்படியே கருப்பா இருப்பாரு, அப்படியே வந்துருப்பாரு, கண்ணு மட்டும் தெரியும் அவருக்கு.
அப்ப அவர் உடம்புல இருந்தா நிறைய பபிள்ஸ் வெளி வருது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பபிள்ஸும் ஒரு முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டங்கள். அந்த ஒவ்வொரு அண்டங்களும் நிறைய மில்லியன் கோடான கோடி அண்டங்கள் வெளியே வருது. அதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் 2வது விஷ்ணு போறாரு. எல்லாத்துக்குள்ளயும் 2வது விஷ்ணு போறாரு. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அது 2வது விஷ்ணு பேர் என்னது? 2வது விஷ்ணு பேர் என்னது? யாரும் சொல்ல முடியும்? கர்ப்ப உதக்க சாய் விஷ்ணு. நிறைய இடத்துல ப்ரொனன்சியேஷன் இருக்குல்ல, ப்ரொனவுன்ஸ் பண்றது சொல்றது வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல பார்த்து ரொம்ப தவறா சொல்றாங்க. சில இடத்துல வந்து மிஸ்டேக் பண்றது. முதல் விஷ்ணு பேர் வந்து என்னதுன்னா காரண உதக சாய் விஷ்ணு. காரண உதக, ஏன்னா அது காரண கடல். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து காரண ஓஷன். அப்ப அதுல அந்த 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 இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மிதந்து இருப்பாரு. அதான் காரண உதக. உதகன்னா அவர் வந்து அதுல அது உதயமா இருக்கிறாரு. அவர் வந்து எப்பியர் ஆகுறாரு. அதான் காரண உதக சாய் விஷ்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அண்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா 2வது விஷ்ணு அண்டத்துக்குள்ள போறாரு. அவர் வந்து கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு. கர்ப்ப சாய் விஷ்ணு அவர் அந்த உலகத்துல பார்க்கடல் இருக்கும் பாருங்க. அந்த ஒரு அண்டத்திலையும் கீழே அடியில அப்படியே கடல் இருக்கும், பார்க்கடல் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பகவான் விஷ்ணு தூங்கி இருப்பாரு. அதுல ஆதிசேஷன் பாம்பர் இருக்கும். அதுல லட்சுமி தேவி தாயார் இருப்பாங்க. அவர் அப்படி படுத்து இருப்பாரு. அவரோட வயிற்றுல இருந்து தொப்புல இருந்து ஒரு தாமரை வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் மேல உட்கார்ந்திருப்பாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2வது விஷ்ணு. விஷ்ணுக்கு லட்சுமி தேவியோ இல்ல பாம்பு படுக்கையோ இல்ல தொப்புல இருந்து வந்து பிரம்மதேவரோ இவங்க எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க. இது கிளியரா இருக்கு எல்லாருக்கும்? 2 விஷயத்துக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப புரியணும். யாருக்கு குழப்பமா இருக்கு? சொல்லுங்க பிரபு. ஓகே மதி, வெரி குட் மதிஜி. அதாவது பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த ஜட உலகம் படைக்க போறாரு. என்ன பண்றாரு? அவர் என்ன பண்றாரு? ஓகே வச்சுங்க, இது இந்த புக் வச்சுங்க. இதான் வந்து எல்லாம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்கு பாருங்க. இந்த புக்கு ஒரு இடம் மட்டும் பாத்தீங்களா, இந்த புக்கு பாருங்க, அதுவே ஒரு இடம் கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ ஒரு இடத்த மட்டும் இருட்டாக்குவாரு பகவான். இது ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்கும். ஏன் வெளிச்சமா இருக்குன்னா பகவான் உலகம், ஆன்மீக உலகம், பகவான் உடம்புல இருந்து வரக்கூடிய வெளிச்சங்கள் ஃபுல்லாவே இருக்கும். வைகுண்டம், துவாரகா, மதுரா, கோலக, பிருந்தாவனம் எல்லாரும் வெளிச்சமா இருக்கும். அப்ப ஒரே ஒரு இடம் மட்டும் பகவான் இருட்டாக்குவார். இதுக்கு பேர் தான் மகா தத்துவம். மகா தத்துவம், மகா தத்துவம். ஓகேவா? இந்த மகா தத்துவம் வந்து என்ன ஆகுது? இருட்டாகுது. இந்த இருட்டாகும் போது என்ன பண்றாரு? இதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் உள்ள போக மாட்டாரு. பகவான் என்ன பண்றாரு? அவரோட கிட்ட இருந்து வெளியே வருது என்னது? பலராமர். பலராமர் கிட்ட இருந்து வெளியே வருது பாத்தீங்கன்னா இப்ப முதல் விஷ்ணு. ஓகேவா? அந்த முதல் விஷ்ணு பேர் வந்து என்னது? காரண உதக சாயி விஷ்ணு. இந்த காரண உதக சாய் விஷ்ணு என்ன பண்ணுவாரு? அவரு இந்த இடத்துல அப்படியே படுத்து இருப்பாரு, அப்படியே மிதந்து இருப்பாரு. ஏன்னா இது வந்து காரண ஓஷன், காரண கடல். இந்த கடல் பேரு உள்ளுக்குள்ள கடல் காரண கடல். ஓகேவா? அப்ப இதுல வந்து என்ன பண்றாரு? அதுல வந்து அந்த பகவான் விஷ்ணு வந்து கரும் கடலா இருக்கும். அவர் கருப்பு கலர் பாடியில அவர் அப்படியே மாலெல்லாம் அப்படியே மிதந்து இருப்பாரு. அவர் கீழே வந்து அங்க ஆதிசேஷனோ அங்க லட்சுமி தாயாரு இதெல்லாம் யாருமே இருக்க மாட்டான். மகாவிஷ்ணு. அவருக்கு வந்து காரண உதக சாய் விஷ்ணு சொல்லலாம், இல்லைன்னா மகாவிஷ்ணு சொல்லலாம். 2 பேர் சொல்லலாம். அப்ப இவர் உடம்புல இருந்து என்ன ஆகுது? இந்த உடம்புல இருந்து அவர்கிட்ட நிறைய பப்பல் நம்ம சின்ன வயசுல அந்த இது இருக்குல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க, சோப்ல தொட்டுட்டு நம்ம ஊதுவோம், நிறைய பபிள்ஸ் வரும் பாருங்க. அந்த பபிளா மில்லியன் பபிள்ஸ், கோடான கூடிய பபிள்ஸ் அவர் உடம்புல வெளியே வந்துட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு பபிள்ஸ் வந்து என்னதுன்னா ஒவ்வொரு அண்டங்கள். அண்டம்னா ஏன் அண்டம் சொல்றோம்னா, அண்டம் எப்படி இருக்குன்னா ரவுண்டா இருக்காது, அது வந்து முட்டை வடிவில் இருக்கும், கொஞ்சம் கூரா அப்படி இருக்கும். அதான் அண்டம் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு அண்டமும் நிறைய வந்துருச்சா, அந்த ஒவ்வொரு அண்டத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு? இந்த முதல் விஷ்ணு மகாவிஷ்ணு இருக்கால, காரண சாய் விஷ்ணு இருக்கால, அவர்கிட்ட இருந்து இன்னொரு விஷ்ணு வெளியே வருவாரு. அவரு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்ப உதக சாயி விஷ்ணு. கர்ப்ப உதக சாய் விஷ்ணு என்ன பண்ணுவாரு? ஒவ்வொரு அண்டத்துக்குள்ளயும் பூந்துருவாரு. அங்க அவர் எப்படி இருப்பாருன்னா, அவர் கீழே பாம்பு படுக்க இருக்கும், ஆதிசேஷன் இருப்பாரு, லட்சுமி தேவி தாயார் காலில் மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் வயிற்றுல இருந்து ஒரு தொப்புல இருந்து ஒரு தாம்பு வரும், அந்த தாம்பு மேல வந்து பிரம்மதேவர் இருப்பாரு. இந்த 2 வித்தியாசத்துக்கும் வித்தியாசம் புரியுதா மதுஜி? கிளியரா மதுஜி? ஓகே பிரபு, தேங்க்ஸ் பிரபு. ஓகே, உங்களுக்கு உண்மையிலே புரியுதா? ஓகேவா? கிளியரா? ஓகே பிரபு. ஓகே, எல்லாருக்கும் ஓகே. ஏதாச்சும் இதை சொல்லுங்க. இதை வந்து நம்ம வந்து ஐயோ குருவை கஷ்டப்படுத்தும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க எத்தனை 100 வாட்டி கேட்டாலும் சொல்றதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன் இப்ப. ஓகேவா?
அப்ப 2 விஷ்ணு புரிஞ்சிருச்சு. இப்ப அந்த கர்ப்பவசாய விஷ்ணு பார்க்கல படுத்திருக்கிறாருல, ஒரு அண்டத்துக்குள்ள மூண்டா இருப்பாருங்க, அவரு கிட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் வராரு. அப்புறம் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது அந்த அண்டம் படைக்கிற வரைக்கும் மகாவிஷ்ணு, காரணவசாய விஷ்ணு, அப்புறம் கர்ப்பவசாய விஷ்ணு இது வரைக்கும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரம்மதேவ் வந்துட்டாரு பாத்தீங்களா. இந்த பிரம்மதேவ் வந்தாருல, அவர் தாமரப்பு வந்துச்சுல, இந்த தாமரப்பு தண்டு மாதிரி இருக்கிற தண்டு நேரா இருக்கும். அவருக்கு கீழே அடி வயிற்றுல இருந்து ஒரு தண்டு நேரா வரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா தாமரப்பு இருக்கும். இந்த தண்டு நேரா இருக்குல்ல, இந்த தண்டுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா 14 லோகங்கள் இருக்கு. தண்டு பேர் பாத்தீங்கன்னா இப்ப தண்டு வச்சுக்கோங்க. இப்ப கீழே விஷ்ணு படுத்திருக்கிறாரு. யாரு? காரணவசாய விஷ்ணு. கீழே ஆதிசேஷன், காரணவசாய விஷ்ணு, இதெல்லாம் இங்க படுத்திருக்கிறாரு. இது அண்டத்துக்குள்ள. அப்ப அவர் வயிற்றுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நேரா தண்டு மாதிரி வரும். இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மேல பூல பிரம்மதேவ உட்கார்ந்து இருக்கிறாரு. புரியுதா? அப்ப இந்த தண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்குல்ல, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 14 லோகங்கள் இதுக்குள்ளதான் இருக்கு. என்னது? நடுவுல புவக, சுவக, மதக, தபக, ஜனக, சத்தியம். சத்திய லோகம்னா பிரம்மலோகம். அடுத்து அத்தல, வித்தல, தலாத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாதாள், நரகலோகம். இது 7 லோகம். இது எல்லாமே அந்த தாமரப்பு தண்டுல தான் இருக்கு. இது எல்லாமே தாமரப்பு தண்டு மாதிரி நேரங்கள இதுதான் எல்லா 14 லோகங்களுக்கு. அதனால ஈரேழு லோகம் 14, இதெல்லாம் 14 பிளானட் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு அண்டம். அண்டம்னா அதுக்குள்ள 14 லோகங்கள் இருக்கும். அப்ப இந்த லோகங்கள்லாம் படைச்சிட்டாரு. ஓகேவா? இதெல்லாம் வந்து பகவான் படைச்சிட்டாரு. இப்ப ஜீவராசி படைக்கிற வேலையை வந்து என்ன பண்றாரு, அங்கே இருந்து செகண்ட் கிரியேஷன், 2வது கிரியேஷன் யார் பண்றா? பிரம்மதேவர் ஆரம்பிப்பாரு. யார் யாரு என்னென்ன பண்ணணும், என்னென்ன கருமங்களுக்கு, என்னென்ன ஆசைகளுக்கு எந்த போடி இருக்கணும், யார் எங்க விழணும், யாரு வந்து கண்ணு தெரியாம போகணும், யாரு குருடனா போகணும், யாரு பேயா போகணும், யாரு வந்து தேவரா போகணும், யாரு வந்து அவன் வந்து நல்லா இருக்கணும், யார் வந்து கெட்டு போகணும், யாரு காக்கா போகணும், யாரு குறியா போகணும், யாரு புழுவா போகணும், யார் வந்து பேயா சுத்தணும், யார் பூதமா சுத்தணும், யார் தேவராகணும், எல்லாமே அவங்க குணத்தின் அடிப்படையில பிரம்மதேவத்தை எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் 2வது கிரியேஷன் பிரம்மதேவ் பண்ணுவாரு. அப்ப எல்லாத்தையும் செட் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சக்தியா இருக்கக்கூடிய கிருஷ்ணர், பலராம கிட்ட வரக்கூடிய மகாவிஷ்ணு, காரணவசாய விஷ்ணு இதெல்லாம் செய்யறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆளுங்களை படைக்கிறது எல்லாம் படைக்குது. அதுல வந்து பகவான் மகாவிஷ்ணுவோ கர்ப்பவசாய விஷ்ணுவோ ஈடுபட மாட்டாரு. அதுல பிரம்மதேவர் ஈடுபடுவார். ஏன்னா பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீவ தத்துவம். பிரம்மதேவர் ஜீவ தத்துவம். பலராமர், பகவான் மகாவிஷ்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் விஷ்ணு தத்துவம். ஓகேவா? ஜீவ தத்துவத்துக்கும் விஷ்ணு தத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, கிருஷ்ணருக்கு 64 குவாலிட்டிஸ் இருக்கு. ஞாபகம் இருக்கா? இங்கதான் இந்த கிளாஸ் சொல்ல நினைக்கிறேன். இந்த கிளாஸ் இல்லையா, சிசி கிளாஸ் சொல்ல நினைக்கிறேன். கரெக்டா? 64 குணங்கள் இருக்கு. அப்ப 64 குணங்கள் கம்ப்ளீட்டா கிருஷ்ணருக்கு தான் இருக்கு. பிறகு குறைஞ்சது அதுக்கப்புறம் 60 குணங்கள் யாருக்கிட்ட இருக்கு? பகவான் விஷ்ணு கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் 55 யாருக்கிட்ட இருக்கு? 5 குறைவு 55 யாருக்கிட்ட இருக்கு? சிவபெருமான் கிட்ட இருக்கு. அடுத்து 5 குறைவு 50 வரைக்கும் யாருக்கிட்ட இருக்கு? பிரம்மதேவர் இருக்கு. அதுல கொஞ்சம் குறைவு தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவாத்மகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப 50 கிட்ட ஆரம்பிக்கிறதுனால பிரம்மதேவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு ஜீவ தத்துவம். ஏன்னா அவருக்கும் அழிவு இருக்கு. ஜீவ தத்துவத்துக்கு மேல கூடிய சிவபெருமான், மகாவிஷ்ணு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் விஷ்ணு தத்துவம். சிவபெருமான் அவர் வந்து டிஃபிகல்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு சிவ தத்துவம். அது வந்து நம்ம வேற நாள் பேசலாம். அப்ப பிரம்மதேவருக்கு மேல கூடிய சிவபெருமான் தத்துவம், மகாவிஷ்ணு தத்துவம், கிருஷ்ணர் இவங்கெல்லாம் அழிவு கிடையாது. ஓகேவா? அப்ப விஷ்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் எல்லாத்தையும் படைச்சா 7 அண்டங்கள் எல்லாம் படைச்ச பஞ்ச மகாபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட். தென் இதுக்கப்புறம் எல்லாரையும் வந்து அவங்க கர்மத்தின் விதிப்படி அவங்க ஆசைக்கு டிசைர் அக்கார்டிங் டு டிசைர் பகவான் பிரம்மதேவர் வந்து அவங்களை எல்லாத்தையும் சென்ட் பண்றாரு. எல்லாத்தையும் ஒரு பாடிக்கு சென்ட் பண்றாரு. புரியுதா? அப்ப 2வது இது வந்து யார் பண்றா? பிரம்மதேவர் பண்றாரு. இப்ப எல்லாத்தையும் படிச்ச பிறகு அந்த எவ்ரி லிவிங் என்டிட்டி, தென் 3rd விஷ்ணு, 3வது விஷ்ணு வந்து அவர் என்டர் பண்றாரு. அவர் பேர் வந்து என்னது? ஷீர உதக சாய் விஷ்ணு. ஷீர உதக சாய் விஷ்ணு. அவர் என்ன பண்றாரு? எவ்ரி லிவிங் என்டிட்டி என்டர் டு எவ்ரி லிவிங் என்டிட்டி as a பரமாத்மா, சூப்பர் சோல். ஜீவாத்மாக்குள்ள எல்லா ஆத்மாக்குள்ளயும் கூட பரமாத்மாவை உள்ள போறாரு. ஓகேவா? அதுல உள்ள என்ன பண்றாரு? அப்படியே உட்காந்து சாட்சியா இருக்கிறாரு. நீங்க என்னென்ன பண்றீங்க, என்னென்ன அட்டூழியம் பண்றீங்க, மனசால் நினைக்கிறது, உடலால செய்யறது, நீங்க யோசிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து இருக்கிறாரு. ஓகேவா?
அப்ப இந்த விஷயத்துலதான் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறேன் ஆனா இல்ல. பாருங்க, பகவான் இன்டைரக்டா எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. பகவான் கிருஷ்ணரோட சக்திகள் தான் மகாவிஷ்ணு, அவங்களும் எல்லாம் படைச்சிட்டாங்க. அப்ப பிரம்மதேவர் எல்லா ஜீவராசியும் படைச்சிட்டாரு, எல்லா ஜீவாத்மா வந்துட்டாங்க. இப்ப எல்லா ஜீவராசிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமா உள்ளுக்குள்ள இருக்கிற மறைஞ்சிருக்கிறாரு, ஆனா நம்மளுக்கு தெரியாது. அதனாலதான் பாருங்க, பகவான் வந்து சக்தியா அவரோட அவரோட தாழ்ந்த சக்தி லோ எனர்ஜி எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாத்துக்குள்ளயும் அவர் மறைமுகமா இருக்கிறாரு, ஆனா அவரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அதுல டைரக்டா வெளிப்படுத்த முடியாது, வெளி காட்ட மாட்டார் அவரை. அதனால இருக்கு ஆனா இல்ல. இதுதான் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? அப்ப இங்க ஸ்லோகத்துல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, புரோபதம் அளப்புறங்க அதை பத்தி பேசிட்டே வந்துட்டு அடுத்து தப்புன்னு மாறுறாரு பாருங்க. இங்க பாருங்க, எங்கும் வீட்டிற்கும் தமது பரமாத்மா அம்சத்தினால் பரமபுருஷ பகவான் மிகப்பெரிய உயிரிலிருந்து மிக நுண்ணிய உயிர் வரை எல்லா உயிரிலும் நுழைகின்றார். அவர் எல்லாருக்கும் போறாரு. இது வரைக்கும் நல்லா சொல்லிட்டு வந்தாரு. டக்குன்னு அவரோட பொருள்ல வந்து அவர் வந்து சேஞ்ச் கொடுக்குறாரு பாருங்க. என்ன பண்றாருன்னா, பணிவு என்னும் ஒரே தகுதியை கொண்டு சரணடைந்த ஆத்மாவாக மாறக்கூடியனால் மட்டுமே பரம புருஷ பகவானின் இருப்பை உணர முடியும். இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். யாரு வந்து சரணாகதி அண்ட் வித் என்ன சொல்றது, பணிவு, என்ன சொல்றது, ஹம்பிள்னஸ். ஹம்பிள்னஸ் அண்ட் சரணாகதி யாரு அடைகிறாங்களோ அவங்கதான் இந்த இந்த விஷயங்களை வந்து உணர முடியும். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, உணர முடியும். தேச சதத யுக்தானாம் பஜாந்தி பிரித்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம். அதாவது யாரு பிரித்தி பூர்வகம், யார் அன்போட தொண்டு செய்யறாங்க, யாரு பகவான் கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. சரணாகதி யாரு அடைய முடியும்? யாருக்கிட்ட அன்பு இருக்கோ அவங்கதான் சரணாகதி அடைய முடியும். இப்போ ஒரு பேபி வந்து மேலேருந்து கீழே குதிக்குது, அப்பா வந்து கீழே சொல்ற, அம்மா நீ விழுவுமா நான் பிடிச்சிக்கிறேன்னு. அந்த பேபி வந்து என்ன பண்ணும், அப்பா மேல அன்பு, அப்பா மேல முழு நம்பிக்கை, முழு அந்த அன்பு தான் சரணாகதி விடும். அப்ப அப்பா மேல முழு சரணாகதி அடையிறதுனால என்ன பண்ணுது, ஓகேப்பான்னு அது குதிக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு, பிடிச்சிடுவாரு. அப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சரணாகதி இல்லாம பக்தியில அடுத்த கட்டம் நம்ம அட்வான்ஸா ஆகவே முடியாது, அது வாய்ப்பே இல்லை. சரணாகதி இஸ் a very 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 important. Surrender to lotus feet பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா இஸ் a very very important. பகவான் கிருஷ்ண கிட்ட சரணாகதி அடையாத வரைக்கும் நம்ம வந்து அடுத்த கட்டம் பகவான் பக்தி பாதையில் நகரவே முடியாது. சரணாகதி வந்து பாத்தீங்கன்னா நாட் பார்ஷியல், நாட் கொண்டிஷனல். அதாவது வந்து பாதி சரணாகதி அடையிறது, இல்லைன்னா வந்து கொண்டிஷனல். என்ன அர்த்தம்னா, ஒரு நிபந்தனை வச்சு சரணாகதி அடையிறது. இத கொடு, நான் வந்து சரணாகதி அடைகிறேன், எனக்கு இது பண்ணு, நான் அப்போ சரணாகதி அடைகிறேன். இந்த மாதிரி நிபந்தனை வச்சு பண்ணும் போது நம்ம சரணாகதி முழு சரணாகதி ஆகாது. அது மேபி வந்து 20%, 30%, 40%, 30-40% நம்ம இருக்கலாம். ஆனா ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்றது வந்து என்னது, 100% சரண்டர், 100% சரண்டர். கம்ப்ளீட்டா சரணாகதி அடையணும். இப்ப சரணாகதி பாருங்க, இப்பதான் நான் கிளாஸே நான் ஆரம்பிக்க போறேன், அதுக்கிட்டே இப்ப டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து தட்ஸ் வை நம்மளுக்கு அந்த 1 hour நம்மளுக்கு பத்தாது. ஓகே, சரணாகதி எத்தனை இருக்கு? நான் நிறைய விட சொல்லிருக்கேன், சரணாகதி எத்தனை இருக்கு. சேம் மாதிரி நீங்க சொல்லாதீங்க, நீங்க என் கூட நிறைய டிராவல் பண்றதுனால உங்களுக்கு நிறைய தெரியுது. வெரி குட் மதஜி, உங்களை அப்ரிஷியேட் பண்றேன். பட் நீங்க சொல்லாதீங்க, சாரி மதஜி. சேம் அதை தவிர்த்து நீங்க மத்த யாராச்சும் ட்ரை பண்ணலாம். சரணாகதி எத்தனை இருக்கு? சேம் அதே ஓன்லி இந்த क्वेश्चन தான் சொல்ற மதஜி. டோன்ட் ஹார்ட் ஃபீலிங். ஓகே பிரபு, ஓகே பிரபு. ஓகே, சரணாகதி எத்தனை இருக்கு? பாத்தீங்களா நம்ம நிலைமைய? சரணாகதி அடையணும், சரணாகதி என்ன ப்ரூஃப், சரணாகதி. ஆனா சரணாகதி என்னன்னே நம்மளுக்கு தெரியும். பாவம் நம்ம பக்தர்கள். சரணாகதினா என்ன, சரணாகதி எத்தனை இருக்கு? ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் வகுப்பில் இருக்கீங்களா? இல்ல வகுப்புல கிளாஸ் தட்டிட்டு தூங்கிட்டீங்களா?
இல்லை இவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாட்டுன்னு எங்கேயாச்சும் அரிசி போட்டு போயிட்டீங்களா? ஹரே கிருஷ்ணா. யாராச்சும் ஒரு ஆள் பதில் சொன்னாச்சும் பரவாயில்ல. சரணாகதினா என்ன? சரணாகதி எத்தனை சரணாகதி இருக்கு? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா என்ன அது ரொம்ப அமைதியா இருக்கு? மரண அமைதி சொல்லுவாங்க, மரண அமைதியா? யாச்சும் எனி ஒன் ட்ரை பண்ணுங்க. நிறைய வாட்டி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அதை நம்ம. ஹரே கிருஷ்ணா. ஒருத்தர் குடும்பம் இல்ல, ஹரி போலோ. சரணாகதி எத்தனை இருக்கு? வாங்க மாதாஜி, சுஷீலா மாதாஜி. வா. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு நான் ட்ரை பண்றேன். மேபி அதுதான் நான் சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. அனுசூல்ய சங்கல்பம். எஸ். பிராதிசூல்ய வர்ஜனம். ரசியஸ்தி விஸ்வாசம். எஸ். கோபத்ரவே வர்ணம். ஆத்ம நிஷபம். அப்புறம் 6வது வந்து கார்பண்யம். வெரி குட் மாதாஜி. புக்கு பார்த்து படிக்கிறத அடுத்த ஞாபகம் பண்ணிக்கங்க, வனமனம் பண்ணிருங்க. ஓகே பிரபு. வெரி குட் மாதாஜி. ஆணுக்குள்ளேஷ சங்கல்பம் இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே ஞாபகம். இந்த சரணாகதி நமக்கு வந்து என்னன்னா சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து மண்டையில ஏத்திக்கணும். தயவு செய்து நம்ம மண்டையில ஏத்திக்கணும். சரணாகதி இப்ப பாருங்க, புரோபாஸ்வர் ஆசிரியர் சரண்டர் கிருஷ்ணா, சரண்டர். சரணாகதினா என்ன நம்மளுக்கு தெரியணும். சும்மா சரணாகதினா வந்து சும்மா கோயில்ல போயிட்டு உட்காந்து சும்மா கோயில சேவை செஞ்சுட்டு வந்துட்டோம், எல்லாமே நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நான் கோயில் போய் கூட்டிட்டு வந்தேன் பிரபு, நான் கோயில சமைக்க பிரபு, நம்ம வாங்க கோயில நம்மாண்டால சேவை செய்வேன், பிரிச்சிங் சென்டர்ல சேவை செய்வேன், டிஸ்கவுண்ட் சேவை செய்வேன் பிரபு, என்னமெல்லாம் சேவை செய்ய முடியாது. சேவிஸ் செய்யறதுக்கும் நம்மளுடைய பக்தி வந்து சரணாகதி அடைஞ்சிட்டுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் சேவை செஞ்சுட்டே இருக்கேன் அதனால சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. புரியுதா? உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரபு நான் அன்னாடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன், அன்னாடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரனால நம்ம போலீஸ் ஆயிட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கேண்டீன்காரனா இருக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட அக்யூஸ்டா இருக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன் அன்னாடி போயிட்டு சைன் வைக்கக்கூடிய எதா வேணா நம்ம இருக்கலாம், இல்ல ஒரு கிளீனரா இருக்கலாம், இல்லைன்னா என்ன வேணா இருக்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் அதிகாரி நம்ம இருக்கிறோமா அதான் முக்கியம். நான் சேவை செஞ்சுட்டே இருக்க முடியும், நான் நிறைய சேவை செய்ய முடியும், யாருன்னு சொல்ல செஞ்சிட முடியும். சேவை நிறைய செய்யறதுக்கும் அதே சமயத்தில் நான் சேவை செஞ்சனால நான் சரணாகதி அணிஞ்சிட்டோம்னு நினைக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தத்துவா. ப்ரோ நான் சேவை செஞ்சுட்டே நானும் விடாம சேவை செஞ்சுட்டே இருப்பேன், சேவை செய்யறதுனால நம்ம சரணாகதி அணிஞ்சிட்டு சொல்ல முடியுமா? கேனாட். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு, ரெண்டுத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. சேவிஸ் எல்லாரும் செய்யறோம், ஓகே வெரி குட். ஆனா சரணாகதி அடைஞ்சிட்டோமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்ப ஏன் கொஸ்டின் மார்க்னா பாருங்க, நமக்கு சரணாகதி எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நான் யாரும் குறை சொல்லணும், உண்மையை சொல்லணும், ஓகேவா? முதல்ல நம்மளுக்கு சரணாகதி எத்தனை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும். ரெண்டாவது அந்த சரணாகதி ஒவ்வொரு சரணாகதி பாயிண்டும் வந்து நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிருக்கேன்னா தெரியணும். மூணாவது இந்த எப்போ எனக்கு புரிஞ்சு எப்போ நான் ஃபாலோ பண்ணணும் அப்போதான் நான் சரணாகதி ப்ராசஸ்க்குள்ள வரேன். அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு சாதுக்குள்ளோ நம்மளுக்கு டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு சர்வீஸ் கொடுக்குதுன்னா நம்ம செய்யறோம் உடனே நம்ம சரணாகதி ஆயிடும்ல. சேவிஸ் என்பது வந்து நம்ம மனதை சுத்தப்படுத்தும், நம்மளுடைய புத்தியை சுத்தப்படுத்தும், நம்ம கூட இருக்கக்கூடிய அட்டிடியூட் எல்லாம் சுத்தப்படுத்தும். அது வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். அந்த சேவிஸ் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பக்தி என்னது சுத்த பக்தி எப்ப மாறும்னா சரணாகதிக்குள்ள வந்தாதான் சேவிஸ் வந்து பியூர் ஆகும். சரணாகதிக்குள்ள வராத வரைக்கும் சேவிஸ் வந்து பியூர் ஆகாது. அந்த சேவிஸ் வந்து ரெண்டு வகையான சேவிஸ் இருக்கு, நான் நிறைய வாட்டி சொல்லிருக்கேன். யார் சொல்ல முடியும் சொல்லுங்க? கமான், டக்குன்னு சேவிஸ் ரெண்டு வகையான சேவிஸ் இருக்கு, யார் சொல்ல முடியும்? கமான். ஸ்னேகா மாதாஜி. Vapu service and வப்பு சேவா வாணி சேவா. ஓகே ஓகே வெரி குட். ஆனா ஒண்ணு இருக்கு, வேற கேட்டகரியில இருக்கு, வேற கேட்டகரியில ஒண்ணு ரெண்டு இருக்கு. என்னது மாதாஜி? யார் வேணா சொல்லலாம்.
வப்பு சேவா என்பது என்னது, குருக்கு வந்து எல்லா ஆச்சாரியர்களுக்கு பர்சனல் சேவை செய்யறது. வாணி சேவைனா அவங்களுக்கு கட்டளைகள் ஃபாலோ பண்றது, அது ஓகே. ஆனா சர்வீஸ்ல இன்னொரு கேட்டகரி இருக்கு, 2 இருக்கு. அது என்னது? ஹரே கிருஷ்ணா. ஒன்னு டியூட்டி சேவா, ஒன்னு பிரேம் சேவா. டியூட்டி சேவை என்னதுன்னா ஜஸ்ட் வந்து கடமைக்காக சேவை செய்யறது. பிரேம் சேவைனா வந்து என்னன்னா அன்போட சேவை செய்யறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அக்கார்டிங் டு அவர் சரணாகதி, நம்மளோட சரணாகதி வச்சுதான் நம்ம டியூட்டி சேவை செஞ்சிருக்குமா இல்ல நம்ம பிரேம சேவை அன்போட சேவை செய்யணுமா. மேபி வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சரணாகதி அடைஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளோட மனதுல பிரேம சேவை இன்க்ரீஸ் ஆகும். மற்றபடி என்ன ஆகும், அது டியூட்டி சேவை தான் இருக்கும். அப்ப சரணாகதி இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய சேவிஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேம சேவா மாறிட்டே வரும். சரணாகதி நம்ம அடையாத வரைக்கும் நம்ம சேவிஸ் செய்வோம். அது என்ன சேவிஸ்? டியூட்டி சேவா. வெறும் நம்மளுக்கு ஸ்கெடியூல் போட்டாங்க, கடமை போட்டு செஞ்சுட்டாங்க, நம்ம கடமை செஞ்சுட்டு வந்துருவோம். அந்த மாதிரிதான் ஓடுமே தவிர பிரேம சேவா ஆகாது. பிரேம சேவா எப்போ ஆகும்னா சரணாகதிக்குள்ள வந்தால் மட்டும்தான் பிரேம சேவா. ஒரு தாய், ஒரு அம்மா வந்து பேபி வந்து பிறந்துட்டோன்னே பாருங்க, எந்த அளவுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் வச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு கவனத்தோட இருப்பாங்க பாருங்க. அந்த பிள்ளை வந்து பேபி வந்து ராத்திரி அழுந்தாலும் சரி, விடிக்கால அழுந்தாலும் சரி, எப்போ அழுந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். உடனே போய் இது பண்ணுவாங்க, இல்ல முதல்ல உனக்கு வந்து ஃபீட் பண்ண, முதல்ல உனக்கு வந்து பால் இது பண்ண கொடுத்தேன், ஏன் திருப்பி அளவு போய் கேட்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி இதா இருந்தாலும் திஸ் கால் பிரேம் சேவா. இதான் பிரேம், இதான் அன்பு. இந்த மாதிரி பகவானுக்கு வந்து ஆமா உனக்கு காலையே நிவர்த்தி பண்ண விஷயம் ஒன்னும் சாயந்தரம் நிவர்த்தி பண்ணணுமா, அது நடுவில் ஒண்ணு சமைக்கலாம் இது நிவர்த்தி பண்ணணுமா? கிடையாது. வாட் எவர் யூ குக்கிங் ஜஸ்ட் ஆஃபர் டு கிருஷ்ணா. நம்ம பகவான் கிட்ட ஆஃபர் பண்ணணும். நீங்க 10 வாட்டி சமைச்சா 10 வாட்டி ஆஃபர் பண்ணணும். நம்ம காலை தானே வச்சேன் உனக்கு, நான் சாயந்தரம் சமைக்கிறேன் பரவாயில்ல கடக்குதாவது காலை வச்சுட்டோம். கிடையாது. பிரேம் இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இது டியூட்டி சேவா. பிரேம சேவானா எஸ் பகவானுக்கு கொடுக்காம எப்படி சாப்பிடுது, எஸ் பகவான் சாப்பிடாம பசியா இருப்பாரு, நான் எப்படி என் வயிற்று நச்சுக்கிறது, இது பிரேம சேவா. இது எப்ப வரும், நம்மளோட சரணாகதி இன்க்ரீஸ் ஆகும். முழு சரணாகதி அடைஞ்சிட்டாதான் நான் பிரேம சேவை வரும்னு கிடையாது. நீங்க சரணாகதி 20% வந்துட்டீங்கன்னா பிரேம சேவை 20% வந்துடும். மிச்சம் 80% உங்களுக்கு டியூட்டி சேவா இருக்கும். திருப்பி நீங்க சரணாகதி 50% வந்துட்டீங்கன்னா 50% உங்களுக்கு பிரேம சேவா இருக்கும். 50% உங்களுக்கு வந்து என்ன ஆகும், டியூட்டி சேவா இருக்கும். சரி பிரபு, இப்ப சரணாகதி எத்தனைக்கு? 6 இருக்கு. ஓகேவா? என்னது? ஆணுக்குள்ளேஷ சங்கல்பம் நம்பர் 1. வாட் இஸ் த ஆணுக்குள் சங்கல்பம்? ஆணுக்குள் சங்கல்பம் என்ன அர்த்தம்? ஆணுக்குள் சங்கல்பம் என்ன அர்த்தம்? பகவானுக்கு ஃபேவரபிளான விஷயத்தை செய்யறது, பகவானுக்கு எதை பிடிக்குமோ அதை வந்து நம்ம செய்யறது. அக்கார்டிங் டு ஆச்சாரியா பரம்பராவை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காங்க? 16 மாலை ஜபம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, பக்தர்களோடைய சத்சங்கம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, டெம்பிளுக்கு வந்து கலந்துக்க சொல்லியிருக்கிறாங்க, வீட்டுல வந்து உட்காந்து டேரா போட்டுட்டு உட்காந்து இருக்காத, வீட்டுக்கு டெம்பிளுக்கு வந்து சேவை செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து டெம்பிள் அசோசியேஷன் பண்ணுங்க, சேவிஸ் பண்ணுங்க, பாகவதம் படிங்க, புக்கு படிங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க, இதெல்லாம் பகவானுக்கு பிடிக்கணும்னு சொல்லி ஆச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எப்ப செய்யறோமோ இதெல்லாம் ஆணுக்குள்ளேஷ சங்கல்பம். 2வது பிரதிகுல்லேஷ பிரஜனம். பிரதிகுல்லேஷ பிரஜனம் என்னது? எதெல்லாம் கிருஷ்ணா அன்ஃபேவரபிள் ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண பக்தி, எதெல்லாம் அன்ஃபேவரபிளா இருக்கோ, இதெல்லாம் வந்து பகவான் பக்திக்கு எதிராக இருக்கோ அது எல்லாத்தையும் விட்டுணும். என்னது அது? மது, மாது, சூது, புலால், மீட் ஈட்டிங், இன்டாக்சிகேஷன், எக்ஸசைஸ் அண்ட் கேம்பிளிங், இது எல்லாத்தையும் விட்டுடணும். அண்ட் ஆல்சோ வந்து என்னது? ஆனியன் அண்ட் கார்லிக், வெங்காயம் பூண்டு, அதையும் நம்ம விடணும். அப்புறம் அடுத்தடுத்து என்னது? டீ காஃபி, இதையும் நம்ம விடணும். ஏன் டீ காஃபி பிரபு? இல்ல பிரபு, எனக்கு அந்த பிரபு சொன்னார் பிரபு டீ காஃபி குடிக்கலானே, நீங்க என்ன பிரபு டீ காஃபி குடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எஸ், நீங்க அந்த பிரபு சொன்னாரோ, இந்த பிரபு சொன்னாரோ, அந்த கிளாஸ்ல சொன்னாங்களோ, இந்த கிளாஸ் சொன்னாங்களோ, எல்லாருக்கும் ஆச்சாரியார் நம்மளுக்கு இஸ்கான்ல சில புரோபாதர் எங்காச்சும் சொல்லியிருக்கிறாரா? நம்ம பக்தியில என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எப்போதும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தாரக மந்திரம் வந்து என்னது? நம்ம பக்தியில நம்மளுக்கு வந்து படிப்பு இல்ல, நம்மளுக்கு இங்கிலீஷ் புள்ள, எனக்கு ஹிந்தி புள்ள, தமிழ் புள்ள, டசன்ட் மேட்டர்.
பக்தியில முன்னேறினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒண்ணு வளர்க்கணும். நான் எப்போதுமே சொல்லக்கூடிய என்னோட தாரக மந்திரம் என்னது? அது நம்பர் 1 என்னது? யார் சொல்ல முடியும்? நேர்மையா இருக்கணும். வெரி குட் பிரபு. இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருக்குன்னா என்ன அது? ஆச்சாரியர் சொல்றத நம்ம உடனே ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ண முடியல. ஆனா நம்ம ஃபாலோ பண்ணணும் சொல்லி நம்ம நேர்மையா இருந்தோம்னா அந்த குவாலிட்டிஸ், அந்த சக்தி அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பவர் அப்படியே அந்த கேரக்டர் நம்ம பாஸ் ஆகும். ஏன்னா பகவான் லோகத்துக்கு போகணும்னா நேர்மையான பக்தர்கள் தான் போக முடியும். சாஸ்திரம் படிச்சவங்களோ இல்ல பெரிய பெரிய பண்டிட்டோ போக முடியாது. அப்படிப்பட்ட சர்வம பட்டாச்சாரிய சைத்தன்ய லீலையில அவரே பகவானுக்கு கருணை கிடைக்கல. அவர் 2 மகாபுரம் 2 வாங்கின பிறகுதான், அப்ப கருணை கிடைச்ச பிறகுதான் அவர் ஹன்போலா ஆகுனாரு. பிறகு அதுக்கப்புறம் தான் மகாபுரம் கருணை கிடைச்சிச்சு. ஏன்னா அவர் நேர்மையா இல்லை. ஏன்னா அவர் சோ மச் ஆங்காரம் வந்துச்சு, நான் தான் எல்லாமே. அதே போல நீங்க பாருங்க, ஹரிதாஸ் தாக்கூர் வெரி வெரி சின்சியர், நேர்மையான பக்தர். அவர் எவ்வளவு பெரிய சண்டாலம் கீழ்நிலையான இருந்தாலும் அவருக்கு நாமாச்சாரியம் சொல்லி பட்டம் கொடுத்தாரு அவருக்கு. சின்சியரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எந்த குவாலிபிகேஷன் இருக்குதோ இல்லையோ, சின்சியர், நேர்மை, ட்ரூத்ஃபுல்னஸ், இது ஒண்ணு இருந்துட்டா நீங்க எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். ஆஹா, பிரபு பாக்குறாரு, மகாபுரு பாக்குறாரு, கிருஷ்ணா பாக்குறாரு, நம்ம செய்யக்கூடாது, இந்த தவறு செய்யக்கூடாது, ஐயோ இது சொல்லியிருக்காங்க செய்யக்கூடாதுன்னு, ஆனா மனசு இருக்குதே, மனசு விட மாட்டுதே. சரி, இல்ல இல்ல இல்ல, நம்ம மகாபுரு சொன்ன மாதிரி, குருதேவர் சொன்ன மாதிரி, புரோபா சொன்ன மாதிரி நம்ம சாண்ட் பண்ணும் போது மனசு வலுவாகும். அப்ப நம்ம மனசு பொய்யான விஷயம் தேடி ஓடாது, நேர்மையான விஷயத்துல இருக்கும். சாண்டிங் குறைவா இருக்கும் போது மனசு ரொம்ப வீக் ஆயிரும். வீக் ஆனா பொய்யான விஷயங்களை தேடி ஓடும். இது 100% உண்மை. இப்ப என்னோட பாயிண்ட் என்னதுன்னா, சரணாகதி 6 இருக்கு. ஆணுகுல சங்கல்பம், பகவானுக்கு பக்தியில தேவையான விஷயம் புரிஞ்சுக்கிட்டு, பிரதிகுலேஷ பிரஜனம், பகவானுக்கு பக்திக்கு தேவையான விஷயம் விட்டுறது, கோப்துருதே வரணம் ததா விஸ்வாசோ, இதெல்லாம் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த சரணாகதியே இத்தனை 6 இருக்கு. ஓகே, இந்த சரணாகதிய நம்மக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்? எஸ், இந்த பாயிண்ட் எடுத்து வர்றதுக்காக தான் நான் இவ்வளவு நேரம் பாடுபட்டேன். பட் பாத்தீங்கன்னா இதுலயே நம்மளுக்கு ஒரு பாதி கிளாஸ் முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பேசுவதையும் பேசுவோம், இல்லைன்னா நம்ம அடுத்த சமம் பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம். சரணாகதி 6 இருக்கு. ஓகேவா? கோபுதுருதே வரணம், அதாவது சொல்றது ஆணுக்குள்ள சங்கல்பம், பகவான் பிடிச்சமான செய்யணும். பிரதிபுருஷ பிரச்சனை, பகவான் பிடிக்காத விஷயங்களை விட்டுணும். போக்துருதே இது விஸ்வாசோ, பகவான் கிட்ட விசுவாசமா இருக்கணும். விசுவாசம்னா பாத்தீங்கன்னா அவரு தான் எல்லாமே. அப்புறம் ஆணுகுல சங்கல்பம், பிரதிபுருஷ பிரச்சனம், ஆணுகுல சங்கல்பம், பிரதிபுருஷ பிரச்சனம், வரணம் ததா விஸ்வாசோ, பகவான் என்னோட கைட் பண்றாரு, அது 4வது. 5வது பாத்தீங்கன்னா கார்பண்ய ஸ்லோகம் இருக்க படிங்க. ஆணுகுல சங்கல்பம், பிரதிகுலேஷ பிரச்சனம், ரக்ஷஸ்யா. ரக்ஷஸ்யானா என்னதுன்னா பகவான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவார். நம்பர் 3 அவர் விசுவாசம்னா பாத்தீங்கன்னா முழு நம்பிக்கை. 5வது பாத்தீங்கன்னா கோப்துருதுவே, பகவான் என்ன கைட் பண்ணுவார், அவர் தான் வழி நடத்துறாரு. அப்புறம் 6வது கற்பனை, ஹம்பிள்னஸ், பணிவு. அதுதான் சொன்னாரு பூர்வா பொருள் இல்ல. யாருக்கு ஹம்பிள்னஸும் பணிவும் அப்புறம் சரணாகதி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு சொல்ல முடியும். அவங்க பகவானை பார்க்க முடியும். வித்தவுட் சரணாகதி, நோ சரணாகதி, நோ கிருஷ்ணா. நோ சரணாகதி, நோ பக்தி. இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப இந்த சரணாகதிய 6 இருக்கு. அப்ப இந்த 6த்தையும் பிராக்டிக்கலா நம்ம உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். இது எப்படி செய்யறது? இதுக்கு என்ன வழிமுறை? வாட் இஸ் சொல்யூஷன்? நான் நிறைய இடத்துல நீ பாருங்க, நிறைய இடத்துல நிறைய பேர் கிளாஸ் கேட்கறாங்க, நிறைய பேர் நீங்க எல்லாம் கேட்கறீங்க. ஆனா இந்த ப்ராசஸ எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது? இதோடைய சிஸ்டத்தை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு எப்படி பிராக்டிக்கலா அப்ளை பண்றது? நிறைய பேர் அதுக்கு தெரியுது கிடையாது. ரொம்ப ரொம்ப நார்மல் ஜெனரலா கிளாஸ் கிட்ட சரணாகதி கிருஷ்ணன் பார்த்துக்குவாருன்னு, அது என்ன சரணாகதி, எத்தனை சரணாகதி இருக்கு, அது எப்படி நான் அப்ளை பண்றது, அதுக்கு என்ன ப்ராசஸ்? இப்ப சரணாகதி 6 சரணாகதி இருக்கு. ஓகேவா?
இது எப்படி நான் நமக்குள்ள கொண்டு வருது? எப்படி யார் சொல்ல முடியும்? இதுக்கு என்ன ப்ராசஸ்? சும்மா orang sudah. சொல்லுங்க கண்டிப்பா. சேவை செய்யணுமா பிரபு? சேவை தேவை. ஓகே மாஜி. ஆனா இன்னொரு முக்கியமா போச்சு. சொல்லுங்க. இன்னும் யாரும் லட்சுமண பிரபுவா? ஹரே கிருஷ்ணா. பிரபு நீங்க சொன்ன மாதிரி இப்ப அது தூய்மையா நம்ம கொண்டு வரோம்னாக்க நம்ம வந்து நீங்க சொன்ன மாதிரி நேர்மையா இருக்கணும், சாண்டிங் தூய்மையா பண்ணணும். நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு பிடிக்காதுன்னா இது செய்யக்கூடாது, அவருக்கு பிடிச்சதுதான் செய்யணும். அவர் சிந்தனையிலேயே இருக்கணும். நம்ம அவரை நம்ம முழுசா சரண அடைஞ்சாதான் நம்ம வந்து முழுசா நம்ம வந்து அந்த நம்பிக்கைய பக்தியை வளர்த்துக்க முடியும். இல்லைன்னா இப்ப என்னன்னா கேள்வி என்னன்னா, இப்போ சரணாகதி வந்து பக்தர்களே 6 வகை சரணாகதி இருக்கு. இது எல்லாமே புக்ல இருக்கு. இப்ப ஓகேவா? புக்ல இருக்கு. இந்த புக்ல உள்ள விஷயத்த ஆணுக்குள்ள சங்கல்பம், பிரதிகுல வதனம், ரக்ஷிஷ இது விசுவாசம், கோப் இது வர்ணவம், கற்பனைய இது கற்பனைய சொல்லி இருக்கு. 6 விஷயங்கள் இருக்கு, சரணாகதி இருக்கு. இந்த 6 சரணாகதியையும் இத பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட சக்தி இல்ல. ஓகேவா? இப்ப இல்ல நம்ம சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மண்ட சமயத்துல நம்மளுக்கு வேற மாதிரி போவோம், இது போவோம். இது எப்படி வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து கொண்டு வர்றது? எப்படி இத ஓகே சில சமயத்துல நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஓகே நீல பண்ணுவோம். திடீர்னு பார்த்தா ஒரு வாரம் சென்று 2 வாரம் சென்று மண்டை திருப்பி வந்து மனசு என்னங்க போயிடும். திருப்பி வந்து சாக்கடிக்க நம்ம மைண்ட் போவோம். இப்ப எப்படி அடிச்சு திருத்தி கொண்டு வந்து எப்படி? இப்ப ஹரே கிருஷ்ணா பிரபு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து இப்ப யாரு ஒருத்தர் வந்து அந்த பக்தியில இருக்காங்களோ, முழுமையா இருக்காங்களோ, அவங்க வந்து அந்த சண்டிங் தூய்மையா எல்லாம் செய்யறாங்களோ, கொண்டுட்டு போறாங்களோ, அவங்க கிட்ட நம்ம சங்கம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இதுல முழுசா நம்ம தூய்மை அடைய முடியும், இறங்க முடியும். இந்த தூய்மை இல்லாதவங்ககிட்ட நம்ம சேர்ந்தோமா, பக்தி இல்லாதவங்ககிட்ட நம்ம சேர்ந்தோமா, சங்கம் எடுத்துக்கிட்டோமா, அந்த தூய்மை வந்து நம்ம அடைய முடியாது, முழுசா நம்ம வந்து அடைய முடியாது பக்தி. வெரி குட் வெரி குட் வெரி குட் பிரபு. தேங்க்யூ பிரபு. கௌரங்க சேவா பிரியா மாதிரி சொல்லுங்க. கிருஷ்ணா பிரபு. 24 hours பிரபு நம்ம பகவான் நினைக்கணும். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவரை நினைக்கணும், அவர் அங்க இருக்கிறாருன்ட்டு. மாதாஜி இப்ப சரணாகதி ஓகே, இதுதான் சரணாகதி. இப்ப நினைக்கணும். இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க திடீர்னு சரணாகதி அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கீங்களேன். ஓகே நீ இல்ல சொல்ல மாட்டேன், இது கண்டினியூஸா இருக்குமா? சொல்லுங்க மாதாஜி. கௌராங்க சேவா மாதாஜி. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும், பக்தி இதெல்லாம் செய்யணும்னு. ஓகே ஒரு வாரம் போகும், 2 வாரம் போகும், அடுத்து 4வது வாரம் 3வது வாரம் நிக்குமா மாதாஜி? மனசு மண்டை ஓடுமா இல்லையா? அது வந்து பிரபு நம்மளோட என்னது மனசு அங்கங்க என்னது அழிப்பையாம பிரபு நம்ம மனசு ஒரு கனமா வச்சுக்கணும். அதுக்கு வந்து நம்மளுடைய சொந்த சக்தியால முடியுமா? பிராக்டிஸ் பண்ண முடியும் பிரபு. ஓகே பாப்போம், நம்ம திரும்பி அதை செக் பண்ணுவோம். வெரி குட் மாதாஜி. வேற உண்மையான விஷயம் வந்து என்ன? ஹரிகிருஷ்ணா ராதிகா மாதாஜி. யாரு? ஆமா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபு நம்ம குரு மகாராஜ் கிட்ட வந்து mercy கேட்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம் அதுல வந்து எவ்ரிடே நம்ம கண்டினியூஸா பண்ணணும் பிரபு. ஓகே வெரி குட். ஆனா எல்லா நாளும் வந்து சிரவணம் பண்ண முடியுமா மாதாஜி? பாசிபிளா? பாசிபிள் இல்லதான். பட் வந்து நம்ம mercy வந்து நம்ம குரு மகாராஜ் கிட்ட வந்து பணிவா கேட்டா அவர் mercyனால மேபி நம்ம மண்டையில ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெரி குட். ஆனா mercy கருணை வந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் நம்மளுக்கு. எஸ் எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆனா அந்த பாயிண்ட் வாங்குறதுக்கு இப்போதான் mercy கருணை வாங்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு கேட்பாரு குரு. வெரி குட் மாதாஜி, வெரி குட் ட்ரை. பட் வந்து அடுத்து வேற யாரு சொல்லலாம், உங்க பதில் சொல்லலாம், ஒன்னும் தவறு இல்ல. யார் உங்க மனசுல என்ன சொல்லலாம். மாதாஜி நல்லா சொன்னாங்க, சிரவண கீர்த்தனை நல்லா சொன்னாங்க. சொல்லுங்க தேவி மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. குரு கொடுத்த கட்டளைங்களை நம்ம தினசரி விடாம பயிற்சி செய்யணும். இப்ப எப்படி காலையில எழுந்ததுல இருந்து அந்த பயிற்சிங்களை நம்ம விடாம செய்யணும். அவங்க கொடுத்தத படிப்படியா அந்த பயிற்சியினால நம்மளுக்கு முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சொல்ற நல்ல பதில் மாதாஜி. ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா மாதாஜி?
குரு கிட்ட கட்டளை வாங்கிட்டு அந்த குரு கட்டளை நம்ம ஃபாலோ பண்ணாம நிறைய இடத்துல இருக்கிறோம். தீட்சையை வாங்கி 16 மாலை ஜெபம் பண்ணாமக்கு எத்தனை பேர் கேஸ் இருக்கு தெரியுமா மாதாஜி? தீட்சை வாங்கி 4 கோட்பாடு ஃபாலோ பண்ணாம எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா மாதாஜி? அப்ப ஏன் இவ்வளையும் வாங்கிட்டு கருணை கொடுத்துட்டாரு அவரு, இவ்வளையும் வாங்கிட்டு நம்ம ஏன் கோளாறு பண்றோம்? ஹரிகிருஷ்ணா பிரபு, ஒரு நல்ல சாது சங்கம் நாங்க கிடைச்சிச்சுன்னா சாது சங்கம் நான் சொல்றேன் பிரபு. எஸ், ஒரு லட்சுமண படம் சொல்றதுக்கும் அது அந்த அரசு தான். நம்ம எல்லாரும் பதில் சொன்னது ரொம்ப நன்றி, நல்லா ட்ரை பண்ணீங்க. ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம மைண்ட்ல என்ன இருக்குல்ல வெளியே வரும். வெரி குட், எல்லா ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. பட் வந்து நம்ம இங்க முக்கியமான பாயிண்ட் வந்து என்னதுன்னா, நம்மளுக்கு வந்து சரணாகதி இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் புக்ல இருக்கு, குரு கருணை கொடுக்குறாரு, அவரும் கொடுக்குறாரு. ஆனா இருந்தாலும் என் மரமண்டைக்கு ஏற மாட்டுது, என் மண்டை மூளை எல்லாம் வந்து அப்பப்போ வந்து கோளாறாயிருது. திடீர்னு வந்து மனசு வந்து நல்லாதான் ஓடி இருக்கு, திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ ஒரு அசுரம் உள்ள பூந்த மாதிரி உள்ள பூந்து மனசை கலைச்சு, ஏய் அதை பண்ணு, இதை பண்ணாத, இதை பண்ணணும்னு சொல்றான். இந்த அசுரனை உள்ள அடக்கி ஒட்டக்கி இவனை திருப்பி அமைதிப்படுத்துறதுக்குள்ள நான் வந்து அந்த கெட்ட விஷயத்தையோ இல்ல அந்த பண்ணக்கூடாத அந்த பாவ கருத்து பண்ணிட்டு வந்து முடிச்சிடுறேன். இப்ப வந்து இந்த மாதிரி திண்டாடி இருக்கேன், அது அந்த அந்த பாவ கருத்து செஞ்சு முடிச்சு வந்துட்டு பிறகு இல்லைன்னா அந்த கெட்ட விஷயம் செஞ்சுட்டேன்னா இல்ல அந்த அபராதம் பண்ணிட்டேன்னா பிறகு வந்து பகவான் கிட்ட நின்று மன்னிப்பு அந்த ஏசுநாத கிட்ட கேட்பாங்களே, ஜீசஸ்ல கிறிஸ்தவத்துல கேட்பாங்க, என்ன கேட்பாங்க, அந்த திரை மூடிட்டு கேட்பாங்க, ஒண்ணு கேட்பாங்க, பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு. அப்புறம் கிருஷ்ண கிட்ட பாவ மன்னிப்பு ஃபுல்லா டிராமா போட்டுட்டு அந்த டிராமாலாம் பகவான் பாப்பா உட்காந்து ஃபுல்லா ஆச்சு நம்ம டிராமா பாப்பாரு. நீ பண்ணுப்பா, உன் டிராமா நீ பண்ணு, உன் வாயி நீ பண்ற, நீ எல்லா டிராமா பண்ணுனே. அப்ப திருப்பி பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு திருப்பி மறு வாரம் ஒரு வாரம் உட்காந்து அடுத்த 3வது வாரம் திருப்பி திடீர்னு திருப்பி நம்ம அசுரம் உள்ள பூந்து திருப்பி. இதுதான் வந்து இந்த காலகட்டத்துல பக்தர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய உண்மையான நிதர்சனம், உண்மையான ட்ரூத். இதுதான் இதுதான் உண்மை. நான் சொல்றது உண்மையா இல்லையா? ரைட் பாபா, 100% உண்மை இருக்கு. நீங்க ஒண்ணுதான் சொல்றீங்க ப்ரோ, மத்தவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் மத்தவங்க எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இதான் உண்மை ப்ரோ, உண்மையிலேதான். என்கிட்டயே குறை இருக்கு, நம்மளே குறை வச்சிருக்கோம், நம்ம நிறைய குறை இருக்கு, நம்ம நேர்ம சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் வந்து இது வந்து ஏன் வந்து வீக் ஆகுது, அன்னைக்குதான் நான் பக்தி விஷயத்துல சொன்னேன். ஏன் நம்மளுக்கு வந்து வீக் ஆகுது, ஏன் நம்ம இது பண்ணுதுன்னா நம்மளுடைய பக்தி நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப வந்து வச்சுங்களேன், புரோபாதர் எல்லாத்தையும் எவ்ரிதிங் இன் மை புக் சொல்லிட்டாரு. புரோபாதர் எல்லாம் கொடுத்துட்டாரு, அவர் கருணை கொடுத்துட்டாரு. புரோபாதர் கருணை வந்து புக்ல கொடுத்துருக்காரு. மகாபிரபு ஹரிகிருஷ்ணன் மந்தத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சாண்டிங் பண்ண எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கு. அவர் சொல்றாரு, நான் அதாவது இதுல இருக்கும், அதாவது முருகருடைய பக்தர் ஒருத்தர் இருப்பாரு, அதாவது அருணகிரிநாதர். அவர் வந்து அருணகிரிநாதர் வந்து பாடுவாரு, அந்த திருப்புகழை பாடுவாரு. திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும். ஏன்னா திருப்புகழ் முருகரை பத்தி பாட பாட அவருக்கு அப்படியே டேஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லுவாரு. அதே சொல்ற ஹரிதாஸ் தாக்கூர் சொல்றாரு, கோலோக்கிற பிரேமோதம் எனக்கு நாம சொல்ல 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 எனக்கு டேஸ்ட் அப்படியே வந்து குலாப் ஜாமுன் வாயில போட்டோமே எனக்கு டேஸ்ட் ஆகுது. எனக்கு இந்த உலகத்துல இருக்க பசிக்கல, தூக்கம் வரல, எனக்கு ஒண்ணும் இல்லை. 23 hours எனக்கு நான் சாண்டிங் பண்ண டைம் பதில் சொல்றாரு. அப்ப பாருங்க எல்லாரும் மகாபிரபு சாண்டிங் பண்ண ஒட்டமெல்லாம் அவளுக்கு சிலுக்குறது, எனக்கு முடியெல்லாம் ரோமங்கள்லாம் ஏஞ்சிக்குது, எனக்கு தொண்டையெல்லாம் அட்டைக்குதுன்னு சொல்றாரு. எல்லாரும் வந்து நாமத்தை கொடுத்து நம்ம கருணை கொடுத்து போயிருக்காங்க. சோ மச் கருணை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஜெகநாதர் சோ மச் லீலைகளை செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு, எல்லாமே பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா ஸ்டில் இவளையும் கேட்டு எல்லாத்தையும் கேட்டு 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 காது வந்து நல்லா வந்து ஜவ்வு கிளியர் அளவுக்கு நம்மளோட கதையை கேட்கிறோம். எல்லாம் கேட்டு மண்டை அந்த மண்டை வந்து அந்த பாத்தீங்க அந்த அந்த இது இருக்கும், அந்த வந்து தலையாட்டி பொம்மைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி நம்ம தலையை ஆட்டுறோம், நல்லா ஆட்டுறோம். ஆனா இந்த மனசு மாறன பாடு இல்லை, மனசு மாற மாட்டுது. அது அப்படியே வந்து புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அங்கேயே வந்து அந்த அசுரத்தனத்துல நிக்குது. காரணம் என்னதுன்னா, நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித்யா, நாலேஜ். ஓகேவா? அந்த நாலேஜ் வந்து இங்க வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு, மண்டையில இருக்கு, மூளைக்குள்ள போகுது, எல்லாமே இருக்கு. ஆனா அது இங்கேருந்து இறங்கி இங்க வரணும், மனசுக்குள்ள வரணும். அந்த மனசுக்குள்ள வரணும்னா வந்தாதான் அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா
விஞ்ஞான, அதாவது வித்யானா நாலேஜ், அறிவு, அதாவது ஞானம்னா நாலேஜ், ஓகேவா? அந்த ஞானம் விஞ்ஞானம் மாறணும். விஞ்ஞானம் வந்து என்னது? ரியலைசேஷன். அதாவது நாலேஜ் ரியலைசேஷன் எப்ப மாறுதோ அப்பதான் நம்ம வந்து மனச கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னோட சரணாகதி அடைய முடியும். என்னோட நம்மளுக்கு பக்தியில டேஸ்ட் கிடைக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை, இங்க கூட இருக்கிற ஞானத்தை இங்க கீழே இறக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இங்க கேட்கக்கூடிய கிளாஸ் இதெல்லாம் வந்து நிறைய புக்கு படிக்க மூட்டை மூட்டை எல்லாம் படிக்கிறோம். இங்க உள்ள விஷயங்களை வந்து நம்மள மனசுக்குள்ள இறக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுதான் வந்து என்னதுன்னா சாது சங்க சர்வ சாஸ்திர கோய் லவ மத்ர சாது சங்க சர்வ சித்தி ஹோய். சாது சங்க சர்வ சாஸ்திர கோய் லவ மத்ர, அதாவது சாது சங்கம் பாத்தீங்கன்னா எல்லா சாஸ்திரத்தோடைய நாலேஜையும் ஒரு சாது சங்கத்துல கிடைச்சிரும். அது வந்து எப்படிப்பட்டதுன்னா லவமற்ற சாது சங்கா. லவமற்றனா வந்து என்னதுன்னா ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட், ஒரு கன நேரம், ஒரு நிமிஷம், ஒரு வினாடி சாது சங்கம் கிடைச்சாலும் அந்த நபர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பக்தியை வந்து அடைய முடியும். லவ மது சாது சங்க சர்வ சித்தி எல்லா வகையான சித்தி, எல்லா வகையான நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லி அது சொல்லப்படுது. நீங்க பாருங்க, மிருகாரிக்கு கொஞ்ச நேரம் கிடைச்சிச்சு நாரதரோட கருணை. ரத்னாகருக்கு நாரதரோட கருணை கிடைச்சிச்சு, வால்மீகா மாறினாரு. அதே போல பாருங்க, நிறைய துருவ மறைச்சு கொஞ்ச நேரம் கிடைச்சி நாரதரோட கருணை, அவர் மிகப்பெரிய பக்தனா மாறினாரு. பிரகலாதனுக்கு வயிற்றுல இருக்கும் போது நாரதரோட கருணை கிடைச்சு, கொஞ்ச நேரம் தான் கிடைச்சி மிகப்பெரிய பக்தரா மாறினாரு. நீங்க பாருங்க, ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர், சாது, குரு, பியோ வைஷ்ணவரோட கருணை அவங்க கூட அசோசியேஷன் எவ்வளவு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஞ்ஞானம், இந்த ஞானம் விஞ்ஞானமும் மாறும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்சங்கம் என்ன பண்ணும்னா, சத்சங்கம் நம்ம மண்டைய போட்டு ஒவ்வொரு வாட்டி அட்டிக்கும். இதை பண்ணாத கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அந்த கைடன்ஸ் நம்மளுக்கு இருந்தாதான் நம்ம வந்து பிராக்டிக்கலா நம்ம வந்து சரணாகதிக்குள்ள வர முடியும். நம்மளை அடிச்சு தோச்சு ஒரு ஆள் நம்மளை நிமித்தி எடுக்கணும். நம்மளோட குறைகளை வந்து மூஞ்சுக்கு நேரம் நம்மளுக்கு ஒரு ஆள் சொல்லணும், நீ பண்றது தவறு, நீ பண்றது தப்பு, இதை பண்ண நமக்கு அடிச்சு ஒட்டச்சு நம்மளுக்கு வந்து வச்சு வாங்கணும் நம்மளைய. அப்பதான் நம்ம மனசு திருந்தும். நம்ம இங்க என்ன பண்றோம், எனக்கு யாரு பிடிச்ச மாதிரி பேசுறாங்களோ நான் அவங்க கிளாஸ் தான் நான் கேட்பேன். அதுக்குன்னு கிளாஸ்ல நான் ஏச சொல்லல, நானு அதுக்குன்னு கிளாஸ்ல வந்து மதிப்பு இல்லாம மரியாதை குறைவா பேசுங்கன்னு நான் சொல்ல வரல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சத்சங்கம் என்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளை கைட் பண்ணி நம்மள வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ண பக்தி இலக்க கூட்டு போகணும். உதாரணம் வச்சுக்கலாம், நம்ம இப்ப சத்சங்கம் பண்றோம், ஓகேவா? சத்சங்கம் பண்ணியிருக்கோம். இப்ப நான் எடுத்த பேசுற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எதுவுமே வந்து என்னோட பாயிண்ட் இல்லை, இதெல்லாம் ஆச்சாரிய. நீங்க நான் உண்மையிலே இந்த புக்கில் வச்சிருக்கிற இந்த பாயிண்ட் வந்து ஆரம்பிக்கல, இதை நான் அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போறேன். இப்ப இன்னைக்கு பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்சங்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொண்டு வந்துருக்கு, அவ்வளவுதான். அப்ப இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு புராணத்திலிருந்து ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் சொன்னதை நம்ம எடுத்து வரும். அப்ப நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்றோம், நம்ம யாரோட பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்றோம், ஆச்சாரியர்கள் குருமார்கள் அதை உள்ள வாங்கி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சாதுக்களுடைய வைஷ்ணவ கருணை நமக்கு கிடைக்கும். அது கிடைக்கும் போது என்ன ஆகும், அந்த விஷயங்களை நம்மளை கைட் பண்ணும், அவங்க கருணை வந்து நம்ம கைட் பண்ணும். கருணை எப்படி கிடைக்கும்னா, அவங்களோட விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, அவங்களோட விஷயத்த நம்ம பேசும்போது, அவங்க பத்தி நம்ம கேட்கும் போது அப்ப என்ன ஆகும், ஸ்லோலி அவங்களோட கருணை கிடைக்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரணாகதிக்குள்ள நம்ம வர முடியும். சாது சங்கம் இல்லாம, வைஷ்ணவ சங்கம் இல்லாம, பக்தர் சங்கம் இல்லாம நம்ம கலியுகத்துல கிருஷ்ண பக்திய நீங்க நான் வீட்டுல உட்காந்து சாண்டிங் பண்ணாலும் சரி ஒண்ணுமே நம்ம நகர்த்த முடியாது. நம்ம சாண்டிங் பண்றது நல்லதுதான், ஆனா நம்ம அட்வான்ஸ் ஆக முடியாது, அடுத்த கட்ட நகர முடியாது. நம்மளுக்கு பக்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு டேஸ்ட் கிடைக்காது. சும்மா காஞ்சி போன நிலைமை தான் நம்ம பக்தி போயிருக்கும். நம்மளுக்கு சும்மா ஏண்டா வந்தோம், ஏண்டா போனோம், ஏதோ பண்றோம், ஏதோ கிடக்கும், அப்படி போயிருக்கோம். பக்தி என்றது பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் த டேஸ்ட், ஃபுல் ஆஃப் த நெக்டார், ஃபுல் ஆஃப் த அமிர்தம், ஃபுல்லா அமிர்தம். பக்தியில வந்து அமிர்தம் இருக்கு. அந்த அமிர்தத்தை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணணும். அந்த டேஸ்ட் பண்ண என்ன ஆகும், பக்தி நம்ம அடுத்து போயிடுவோம். டேஸ்ட் எப்ப கிடைக்கும், எப்ப சரணாகதி அடையுமோ அப்போ டேஸ்ட் கிடைக்கும். சரணாகதி எப்ப வரும், எப்ப வந்து நம்ம சரணாகதி அடைஞ்ச பக்தர்களோட அசோசியேட் பண்றோமோ அப்ப நம்மளுக்கு சரணாகதி வரும். அவ்வளவுதான். நீங்க ஒரு பிசினஸ் பண்ற ஒரு டீமோட நீங்க போய் உட்காந்தீங்கன்னா அவங்க பிசினஸ் பத்தி பேசும்போது ஓட்டமே உங்களுக்கு பிசினஸ் மைண்ட் வரும். ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க குரூப்ல இருக்காங்கன்னா
நீங்க போய் அங்க உட்காந்துன்னா உங்களுக்கும் வந்து இன்சூரன்ஸ் எப்படி போடணும், எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கணும், எப்படி இன்சூரன்ஸ் ஆளை கிளைண்ட் பிடிக்கணும் உட்காந்து இது வரும். நீங்க வந்து ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு இப்ப திடீர்னு வந்து வச்சுக்கோங்க, ஒரு சமையல் ஒரு என்ன சொல்லுங்க குக் பண்றவங்க அந்த என்ன சொல்லுவாங்க அந்த செஃப்லாம் உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு சமையல் பத்திய உண்டான அந்த அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு அந்த மைண்ட் அப்படிதான் போகும். அதனால வந்து பக்தர்களோட சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள ஏன் பக்த சங்கம் முக்கியம்னா, நம்ம எப்போதும் நம்மள அடிச்சு தோச்சு கழிஞ்சு காய போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம 24 hours நம்ம கையில வந்து நம்ம வந்து கையில வந்து போன் வச்சுக்கோ மாயா வச்சிருக்கோம் நம்ம. அது மட்டும் இல்லாம வெளியில சுத்தி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து பக்தர் எல்லா சங்கம் அதிகமா இருக்கு. அவ மைண்ட் மனசு மூளை என்ன ஆகும், காலையில ஏஞ்சோன்னு அந்த ரேடியோல கேட்கிற அங்க ஆரம்பிக்குது நம்மளுக்கு பிரச்சனை. ரேடியோ கேட்கறது பிரச்சனை ஆரம்பிக்குது. இல்ல பிரபு நான் செய்தி தான் கேட்பேன். நம்ம ரேடியோல செய்தி மட்டுமா நம்ம கேட்கிறோம். அப்ப அங்க ஆரம்பிக்குது. அங்க ஒரு சினிமா படம் ஓடனா என்ன ஆயுது, அந்த சினிமா படம் காலையே மனசு அதை கேப்சர் பண்ணிடுது முடிஞ்சு. அது நைட்டு தூங்குற வரைக்கும் மறுநாள் ஆகிற வரைக்கும் அந்த பாட்டு தான் மனசுல பாடி இருக்கு. அப்ப எங்க மகா மந்திரம் திடீர்னு நம்ம பீஸை புடிங்கிட்டாரு பகவான் என்ன ஆகும், அந்த சினிமா படம் மனசுல ஓடி இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சட் சங்கம் ரொம்ப முக்கியம். நம்ம அடிச்சு நம்மளை வந்து நேர்படுத்திட்டே இருக்கும் சட் சங்கம் நம்மளைய. அதெல்லாம் சட் சங்கத்துக்கு எப்ப நம்ம வருமோ தென் அப்பதான் சரணாகதி அடைய முடியும். அப்பதான் ஹம்பிள்னஸ் கிடைக்கும். ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இட்ஸ் அ கன்க்ளூஷன். ஓகேவா? இது கன்க்ளூஷன் இல்ல, இது சத்சங்கம் வந்திருக்கோம். இனி சத்சங்கம் எப்படி பண்றது, இதோட விஷயங்கள் என்னன்னு நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? ஏன்னா நமக்கு டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வரலாம், நிறைய பிரச்சனை. கிட்டத்தட்ட நம்ம மலேசியால வந்து அது வந்து நம்ம முடியாத சாத்தியம் இல்லை. இப்ப நான் எப்போதும் சொல்றதுதான், நான் வந்து என் குரு மறைச்சிக்கிட்ட நான் கேட்கும் போது பெருமைக்கு சொல்ல தவறா நினைச்சுக்காதீங்க யாருமே. நான் என் குரு மறைச்சிக்கிட்டே நான் கிளாஸ்லாம் வந்து நாங்க இந்தியாவில் போய் கேட்கும் போது டேரக்டா போய் கேட்கும் போது பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். எனது 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போவோம் அது. பட் வந்து பாத்தீங்கன்னா மலேசியால இம்பாசிபிள், அது சாத்தியமே இல்லை. அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் சைத்தன்ய சதாமிருதா கி ஜெய், கௌரங்க மகாபிரபு की जय, जय श्री कृष्णदास कविराज गोस्वामी की जय, जय श्रीला प्रभुपाद महाराज की, जगन्नाथ बड़े सुभद्रा महारानी की जय, श्री राधा राधा गोपाल जी की जय, निताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल।